வணக்கம். பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய பிரமாண்ட மாநாடு திருச்சியில நடக்க இருக்கு. அதற்குண்டான வேலைகளை இப்பவுமே நாம் தமிழர் கட்சியினர் செய்ய தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு கூட்டத்துல இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க இல்லையா, எழுச்சியுரை கூட்டம். அந்த கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தாப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது சிறுவைகுண்டம் தொகுதி அவருடைய தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே. அப்ப அந்த தொகுதியில இருக்க மக்களை திரட்டி கொண்டு வருவது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2500 பேரை அவருக்கு நான் திரட்டி கொண்டு வருவேன். 50 பஸ்ஸுகளுக்கு நான் அந்த முன்பதிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறார். வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க. சிறுவைகுண்டம் தொகுதி மொத்தமும் என்னுடைய கட்டுப்பாடுல அங்க வந்துருவாங்க மாநாடுக்கு. அதே போல அதற்குண்டான செலவு, அந்த பஸ்ஸுக்குள்ள உண்டான செலவு, அந்த மக்கள் அந்த 2500 பேர் வராங்க இல்லையா, அவங்க போகக்கூடிய செலவு எல்லாமே முழுக்க என்னுடைய பொறுப்பு. என்னுடைய சாட்டை சேனல் அந்த காணொலியில இருந்து வரக்கூடிய வருமானத்துல இருந்து நான் அந்த செலவுகளை பார்த்துக்கிட்டேன். என்னுடைய பொறுப்பு அந்த முழுக்க அதனுடைய பொறுப்பு எல்லாமே என்னுடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அதே போல மற்ற தொகுதியை சேர்ந்தவர்கள், மற்ற இடங்களை சேர்ந்தவர்கள் நீங்க அந்த பகுதியில் உள்ள மக்களை நீங்க தயவு செய்து கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த மாநாடு நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 3 முதல் 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான திரள் நிதியும் அவங்க திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்குண்டான வெப்சைட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அதுலயும் நிறைய திரள் நிதிகள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு குறிப்பிட்ட திரள் நிதியை கொடுத்து உதவி செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கருத்தை அவர் சாட்டை துரைமுருகன் என்ன பேசுகிறார் அப்படின்னா, தென் மாவட்ட பகுதிகளில் 5 முதல் 6 சீட்டு வரைக்கும், 5-6 சீட்டு அப்படின்னு சொன்னாரு. 5 முதல் 6-7 சீட்டு வரைக்கும் உறுதியாட்டு இந்த தடவை கிடைக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவரு ரொம்ப தெளிவா ரொம்ப நம்பிக்கையா பேசியிருக்கிறாப்ல. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அப்படிதான் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இந்த 2026 தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சீமான் அவர்களுடைய உழைப்பு ரொம்ப கடுமையானது. 2010 கட்சி தொடங்கி 2026 கிட்டத்தட்ட 16 வருஷம் அவர் இந்த அரசியல் களத்துல பயணிச்சுட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி இல்லாம அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் கூட்டணி சேரல அப்படின்னா, எல்லாமே ஊழல் செய்த கட்சிகள், ஊழல்ல பெருக்கெடுத்த கட்சிகள் தானே. திரும்ப அந்த கட்சிகள் கூட சேர்ந்த நம்மளும் ஊழல்வாதியா தானே மாற்றப்படுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அவர்கள் என்ன சாதிச்சுட்டாங்க 50-55 வருஷமாட்டு இந்த தமிழ்நாட்டுல ஆண்டு. அப்போ திரும்பவும் நம்ம அவங்க கூட போய் சேர்ந்து நம்மளோட அதாவது அவருடைய கனவை நிறைவேற்ற முடியாது 5 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தனியா தான் தனிச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. மக்களை நம்பி, தமிழ்நாட்டு மக்களை நம்பி. இப்போ கமலஹாசன் அவர்கள் ஒரு 15 சீட்டுக்கு லிஸ்ட் எழுதி கொண்டு போட்டிருக்கிறார். அமமுக அங்க ஏடிஎம்கேல போய் சேர்ந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏடிஎம்கேல போய் சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா. இப்படி சீட்டுக்காகவும் அங்க கிடைக்கிற அந்த காசுக்காகவும் நாக்க தொங்க போட்டுட்டு போறது என்னுடைய கனவை நிறைவேற்றாது. இதே தப்ப நானும் திரும்ப என்னுடைய முன்னோர்கள் செய்த தப்ப நானும் திரும்ப செய்ய விரும்பல. இப்படி செஞ்சுதான் இந்த தமிழினம் கீழ்நோக்கி போயிட்டு இருக்குது. தமிழே அழிக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த தவறை நான் செய்ய விரும்பல. தமிழ் மக்களுக்காக கடைசி வரைக்கும் நான் தமிழ் மக்களை நம்பியே நான் இறுதி வரைக்கும் தனியா தான் நிற்பேன். எந்த கட்சி கூடயும், தேசிய கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது, திராவிட கட்சிகள் கூடயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற கருத்தை அவர் முதல்ல சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. இப்பவும் அந்த கருத்துலதான் அவர் நிலைச்சு நிக்கிறாரு. நம்ம மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலே 36 லட்சம் ஓட்டுகளை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய போடுவாங்க, ஓட்டுகள் போட்டு சட்டமன்றத்துக்குள்ள இந்த தடவை போவாங்க நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. பாப்பா அந்த நம்பிக்கை நிறைவேறிச்சா இல்லையான்னு 2026 தேர்தல், அந்த வருதில தேர்தல் அதுக்கு பிறகுதான் தெரிய வரும். அப்போ நாம் தமிழர் கட்சியினர் இப்போ பிப்ரவரி 21 மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. பெரிய பொதுக்கூட்டம், மாநாடு. கிட்டத்தட்ட 2 லட்சம் சேருக்கு இருக்கைகளுக்கு, நாற்காலிகளுக்கு அனுமதி கேட்டிருக்காங்களாம். அதாவது 2 லட்சம் நாற்காலி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களாம். 2 லட்சம் நாற்காலி தமிழ்நாட்டுல இல்லை.
நிறைய இடங்கள்ல இருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் திரளுவாங்க அந்த மாநாடுக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி 5 லட்சம் பேர் திரண்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக தான் அமையும். இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு மாநாடு நடத்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு கோட்பாடுல தான் அவங்க இந்த மாநாடை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து அழைச்சிட்டு வாங்க, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் வாங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மட்டும் இல்ல, எல்லாருமே வாங்க, வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கிற கருத்தை, எங்களுடைய கருத்தை கேளுங்க, மாநாடுனா எப்படி இருக்கணும், எந்த மாதிரியா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அங்க பார்க்கலாம், எங்களுடைய அந்த நிலைப்பாடுகள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. 2026 பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு நடக்க இருக்கிறது. அதனால எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள், வாருங்கள், மாநாடை சிறப்பாக வழி நடத்தி தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. முடிந்த அளவு நன்கொடையை கொடுங்க, உங்களால முடிந்த திரள் நிதியை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தனி வெப்சைட்டை அமைச்சு அதுக்கு உண்டான வசூலையும் வந்து அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் வரலாற்றிலே, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். யாரு கூடயும் சமரசம் பார்க்காம, சமரசம் எல்லாம் கூட்டு போகாம, கூட்டணி இல்லாம தனிச்சே நின்று இது வரைக்கும் உயர்ந்து நிக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல தமிழ்நாட்டுல. அப்போ இந்த தடவை 2026 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 சீட்டாவது அவங்க ஜெயிச்சுட்டான்னு வைங்க நாம் தமிழர் கட்சி. ஆனா முதலமைச்சர் யாரா இருந்தாலும் சரி, திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் திரும்ப முதலமைச்சர் ஆனாலும் சரி, இல்ல எடப்பாடி ஐயா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனாலும் சரி, 5 சீட்டு இல்லைன்னா 6 சீட்டு நாம் தமிழர் கட்சி கையில இருந்துன்னா இவங்க சொல்றதான் அங்க நடக்கும். சரியா? வச்சு செய்வாங்க நாம் தமிழர் கட்சி. ஒண்ணுமே கையில சீட்டு இல்லாம, அதிகாரம் இல்லாமலே பல வேலைகளை பார்த்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அப்போ அதிகாரம் அவங்ககிட்ட கொஞ்சமாவது கைக்கு வந்துருச்சுன்னா அது வேற மருத்துவ தான் இருக்கும். பார்ப்போம் 2026 அவங்களுக்கு எந்த அளவு அதிகாரம் மக்கள் கொடுத்துறாங்க அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.